எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எந்த ஊர்னா கோயம்புத்தூர்ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாக்குற ரெசிபினா இந்த சோயா குருமா. இந்த ரெசிபி உங்களுக்கு சொல்லி தரவங்க யாருக்குன்னா நம்ம மனோமணி அக்கா தான். அக்காவை பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவங்க வீட்டு முறையில பண்ற பக்குவம் 4 பேருக்கு எப்படி பண்ணா கரெக்டா இருக்குமோ அதே ரேஷியோல நம்மளுக்கு சொல்லி தருவாங்க. கறி குழம்பு தாங்க வைக்க போகிறோம், அதுவும் கறி இல்லாமல் வைக்க போகிறோம். எப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம சோயா போட்டு தான் கறி குழம்பு டேஸ்ட்டில் சும்மா ஜம்முன்னு வைக்க போகிறோங்க. வீட்டில் நல்லா சுட சுட இட்லி தோசை பூரிக்கு தொட்டுக்க ஒரு பெரிய ப்ராப்ளம். இது செய்யலாமா இது செய்யக்கூடாது சொல்லி எல்லாம் யோசிப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தரேன், ட்ரை பண்ணுங்க. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மனோமணி அக்கா வீட்டு சைடுல என்ன பண்றோம்? முதல்ல இது டிஃபனா, லஞ்சா, நைட் டின்னருக்கா, எதுக்கு தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு சப்பாத்திக்கு சோயா குருமா வைக்கிறோம். சோயா குருமா சப்பாத்தி. வெரி குட் வெரி குட். சரி, என்ன ஸ்பெஷல் இந்த சோயா குருமால உங்க ஸ்டைல பண்றது? சோயா குருமா இங்கெல்லாம் வீட்டில் அடிக்கடி செய்கிறது தான். இப்போதான் சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் நிறைய செய்கிற, தக்காளி அந்த மாதிரியெல்லாம் வந்துருச்சு. முதல்ல குருமாவானாவே சோயா போட்டு தான் அடிக்கடி செய்வோம். குழந்தைகளுக்கெல்லாம் சோயானா ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு அது வச்சு சும்மா ஜம்முன்னு சாப்பிட்றோம். சும்மா ஜம்முன்னு சாப்பிட்றோம். ஜம்முன்னு சாப்பிட்றோம். சரிக்கா, அப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓ, பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொல்றீங்களா? சொல்கிறேன். சோயா குருமா செய்ய தேவையான பொருள்கள்: சோயா 100 கிராம், பெரிய வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், சின்ன வெங்காயம் 20 நம்பர், பூண்டு ஒரு 10 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை ஒரு 2 நம்பர், கிராம்பு ஒரு 4, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2 நம்பர், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, கடலெண்ணெய் ஒரு 100 மில்லி, தேங்காய் 1/4 முடி, சக்தி மசாலா மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். கல்லெண்ணெய்ங்க. குருமாக்கெல்லாம் கல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்குங்க டேஸ்ட். இப்போ மசாலா வதக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ். ஆமாம். இப்போ எண்ணெய் அளவா ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கொடுங்க. சின்ன வெங்காயம் இந்தாங்க. நீங்களும் தான் உட்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. நாங்கள் அங்கே போய் குச்சிட்டு இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அட, அங்கே போய் குச்சிட்டு இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தப்பா கேக்குதுக்கா, அந்த பழக்கம் எனக்கு இல்லை. அந்த பசங்களாம் சிரிக்கிறாங்க பாருங்க. ஓகேக்கா, இதுக்கப்புறம் இப்போ அடுத்தது பூண்டும் இஞ்சி போட்டுடலாங்க. இப்படி போட்டுடலாமா? போட்டுடலாம். வேண்டாமா? வேண்டாம், நல்லா ஒட்டுக்காவே போட்டுடலாங்க. ஓகே. நாங்கள் ஓகே. பூண்டு அதிகமாக போடுறோமா? ஆமாம், பூண்டு அதிகம், இஞ்சி கம்மிங்க. சரி, ஓகே. இஞ்சி எவ்வளோ சைஸில் போடுறீங்க? காமிங்க கேமராவில். இஞ்சி ஒரு துண்டு. இப்போ மிளகு போடுறோம். சரி, ஓகே. நாங்கள் மிளகு போட்டாச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் அதே மாதிரி சீரகம். அதுக்கு அடுத்து சோம்பு போட்டுக்கலாங்க. பட்டை கிராம்பு. இங்கே பாருங்க, கையில் எல்லாம் வச்சிருக்கேன், தெரியுதுங்களா? காமிக்கிறேன் பாருங்க. காமிச்சிடலாங்க, ஏன்னா வீட்டில் பண்ணும்போது. ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 4 போட்டுக்கலாம். சரி, ஓகே. ஏலக்காய் 2. ஏலக்காய் 2 போதுமா? ஏலக்காய் 2 போதுங்க, போதும். ஓகே. அதே மாதிரி கசகசா. கசகசா ஊற வச்சு போடுறோமா இல்லை எப்படி? இல்லை, அப்படியே போட்டுக்கலாங்க. அப்புறம் பொட்டுக்கல்ல போடுறோம். பொட்டுக்கல்லையும் போடுறோம். எல்லாத்தையும் போட்டுறோம். எல்லாத்தையும் போட்டுறோம். அதே மாதிரி பொட்டுக்கல்ல ஒரு பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் கிடைக்குங்க குருமா. அதுக்கடுத்து ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இந்தாங்க, நான் போடுவா? போடுங்க. நானே எடுத்து போடுறேன். இவ்வளோ போடலாமா? போடுங்க. அதுக்கு அடுத்தது தேங்காய் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்தாங்க, அடுத்து கொடுத்துட்றேன். நீங்கள் இவ்வளோ தேவைப்படும். ஆமாம், அவ்வளோதாங்க. ஆனால் நம்ம இந்த நார்மலாக குருமாக்கு ரெடி பண்ணுற பக்கம் இல்லை. அதாவது வெறும் தேங்காவும் முந்திரியும் அரைச்சி போடுற பக்கம் இல்லை. இல்லை இல்லைங்க, இது மசாலா. இது இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு நல்ல ஒரு வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்றோங்க. சரி, ஆடிடுங்களா? ஆட்டிட்டு வந்துடலாங்க. அளவாக தான் இருக்குது, ஆட்டிட்டு வந்துடலாம். சரி, ஓகே. அப்போ இந்த மசாலா வெளியேறும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
பாருங்க ஆட்டாங்கல்ல நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பர்க்கா. ஓகே, எப்படி நல்லா நைஸா? ஆனால் நைஸாக இருக்கு. ஆட்டாங்கல் ஆட்டுறது ஒரு பெரிய கஷ்டம்னு வரல. கஷ்டம்னு பார்த்தோம்னா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குங்களா? கிடைக்காது தான். மிக்சியில் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இது ரொம்ப நேரம் வச்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட்டே தனி, நல்லா இருக்கும். அடுத்தது எண்ணெய் ஊற்றிடலாம். சரி, கல்லெண்ணெயா? ஆமாம், கல்லெண்ணெய் ஊற்றிடலாம். கல்லெண்ணெயா கடலெண்ணெயா? கல்லெண்ணெய்ங்க. கடலெண்ணெய். ஆமாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோங்க? இதுக்கு அடுத்தது வந்து கடுகு போடுறோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டாச்சு. அதுக்கடுத்து பெரிய வெங்காயம். இந்த பொரியும் போது அந்த வாசம் வரும், அப்போ தான் அந்த சமையலுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு கால்வாசி வணங்கிருச்சு. சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, குருமா வேக விடணும், கொதிக்க விடணும், ரைட்டா? ஆமாம், கொதிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாங்க. 3. அது 1/2 கட் பண்ணி போடுறோம். அதாவது நடுவில் மட்டும் பொழந்துருக்காங்க தலையை. ஆமாம், இங்கே வெடிச்சிருன்னு தலையை பாருங்க. இவரை இப்படி இந்த முதல தலைமுறையில் அப்படி 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 ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து கருவேப்பிலை, தக்காளி. தக்காளி போட்டு இது நல்லா வதக்கணுங்க. இது இப்போ நம்ம செய்கிறோம் இல்லைக்கா? ஆமாம். இது நம்ம செய்யும் போது நம்ம எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோம்? இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? இது இப்போ ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். 5-6 பேர் சாப்பிடலாம். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அதுக்கு அடுத்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுடலாங்க. சரி, இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஆமாம், உப்பு போடணுமா? அப்படி இப்போ உப்பு கொதிக்கிறப்ப போட்டுக்கலாம். போடலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் மல்லித்தூள். இதுக்கு அடுத்தது மல்லித்தூள் கொடுங்க. அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள், சக்தி மஞ்சத்தூள். ஆமாம், இது நல்ல கலரும் இருக்கும், காரமும் இருக்குங்க. சரிண்ணா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்க்கா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா ஊற்றிக்கலாங்க. சரி. இப்போ வந்து பொடியெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிட்டுங்க. நல்லா வதக்கிட்டோம். அதுக்கடுத்து சோயா போட்டுடலாங்க. நல்லா புளிஞ்சிட்டு போடுங்க சோயா போடும்போது. ஆமாம், ஏன்னா தண்ணியோட இருந்ததுன்னா குருமாவில் வந்து மறுபடியும் தண்ணி எச்சாயிருங்க. ஆமாம், அதிகமாகிடும். நல்லா இருக்கும், சொதன்னு இருக்கும். சொதன்னு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இதுக்கு அடுத்தது வந்து உப்பு போட்டுக்கலாங்க. இந்தாங்க உப்பு தாங்க. இப்போ உப்பு போட்டு அந்த சோயாலெல்லாம் பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றுறோங்க. தண்ணி ஊற்றுறோம். சோயா வேகணுங்கள்ல. இந்தாங்க அந்த மசாலா அரைச்சி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ எப்படி இது சோயா நல்லா வெந்த பிறகு தான் வந்து அந்த பேஸ்ட் போடுறோமா இல்லை எப்படி? ஒரு 80% வெந்துடணும். சரி, சரி. ஏன்னா அது போட்டு ஒரு கொதி விட்டோம்னா ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு ஏன்னா ஏற்கனவே வதக்கி தான் யூஸ் பண்ணுறோம். அதனால மசாலா போட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. சரி, வெந்த பிறகு எனக்கு அந்த பக்குவத்தை காமிங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் அந்த பேஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்க. போதுமா? இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்காமீங்க, நான் பார்க்கவா? இங்கே பாருங்க, நான் பார்க்குறேன். சூடாக இருக்கு, இருந்தாலும் நான் எடுத்து பார்க்குறேன். ஆஹா, பஞ்சு போல் ஆயிடுச்சு. வெரி குட். அடுத்தது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தங்கள்ல ஊற்றிடலாம். சரி, சைடில் என்ன பண்ணாதுமா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சுட 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 நீங்கள் அந்த ரெடியான தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி. இங்கே பாருங்க, நல்லா மெது மெதுன்னு சப்பாத்தி. அதுக்கப்புறம் புசு புசு புசுன்னு என்ன சொல்லிங்க? புசு புசுன்னு பூரி. பூரி 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 பூரி. நாங்கள் சொல்கிறது பூரி, அக்கா சொல்கிறது பூரி. இப்போ ஊற்றிடலாங்க இதையே. இதோட நீ தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி தாங்க, அலசுங்க, நல்லா அலசு ஊற்றுங்க. அந்த ஓசியில் இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து ஓசியில் இருக்கிறதெல்லாம் வந்துடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாங்க. ஊற்றலாமா? ஏன்னா அது கொதிக்க பொட்டுக்கல்லையெல்லாம் போட்டிருக்கிறோம், கெட்டியாகும். போதுங்க. இப்போ பாருங்க குருமா எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சுன்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருப்போம். கொதிக்க விட்ட பிறகு அது காமிங்களேன், சோயா இருக்காருங்களேன்,
அப்படியே பாருங்க அந்த சோயா பாருங்க அடியில் அந்த பூந்தி சொல்லுவாங்கல்ல அந்த லட்டு பூந்தி அந்த மாதிரி வந்து உருண்டையா உருண்டையா. இது எடுத்து பொறுக்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். குருமா பக்கம் வந்துச்சு. ஆமா இப்போ கொத்தமல்லி புதினா போடலாமா? ஓ போடலாம். இந்தாங்க புதினா ஏக்கா போடுறீங்க. நாங்களாம் புதினா போட மாட்டோம். நீங்க ஒரு போடுறீங்க வாசத்துக்கு வாசத்துக்கு நல்லா இருக்கும். சரி ஓகேடா. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுதான். போடுங்க அந்த பூரி. உங்களுக்கு சுட சுட பூரியும் சப்பாத்தியும் ரெண்டுக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். கொடுங்க என்னங்க அப்படியே அப்படி அப்படி தாராளமாக கொடுங்க சரிங்களா? கொஞ்சமெல்லாம் தரக்கூடாது. தாராளமா தானே. தாராளமா தம்பிக்கு இல்லாததா? சரி கொடுங்க. ஓகே வெரி குட். கொடுங்க சாப்பிடலாம். கொடுங்க 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 சொல்கிறேன். அவ்வளோ அவசரப்பட வேண்டியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்பாத்தி பூரியா? உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க. ரெண்டுமே சாப்பிடுங்க. I'll try with first பூரி. பூரி சாப்பிடுங்க. காரமெல்லாம் எப்படி இருக்குங்க? எனக்கு ரொம்ப காரணம் இல்லை. நம்ம எல்லா பசங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி அந்த பக்கம் நல்லா இருக்கு. அந்த அந்த சோயா வந்து சின்ன சின்ன பீஸாக கடிச்சு சாப்பிடும்போது அதில் மைல்டான ஒரு காரம் வருது. குருமாவில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தேங்காய் அந்த இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. வெரி குட் குருமா. நீங்க சொல்ற மாதிரி பொரோட்டாக்கு இதெல்லாம் வந்து அடிச்சு தூளை கலப்பலாம். எப்படி தூளை கலப்பலாம். பூரியோட சப்பாத்தினும் ஹைலைட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இது எனக்கு என்னன்னால என் மனசு ஏத்துக்க மாட்டுது. சப்பாத்தி வந்து என்ன கம்மி, அதுல அந்த சாஃப்டா இருக்க சப்பாத்திக்கும் இதுக்கும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. சப்பாத்தி பண்ணுமா? ஓ போடலாம். சப்பாத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன். நீங்க எப்படி பண்ணி பார்க்கலாமா? ஓ பார்த்தலாம். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சப்பாத்தி. வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ சப்பாத்தி நல்லா மெது மெதுன்னு ரெடி பண்ணிட்டு சூடான தோசைக்கல்ல மாவை தேய்ச்சி அப்படியே போட்டு எடுத்து நான் மெது மெதுன்னு வரும். அப்போ இந்த மாதிரி சோயா நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல். போங்க மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உடனே கிச்சன் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் ரெசிபி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கொடுங்க. அக்கா வந்து பலகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி பலகாரமெல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்களேன். முறுக்கு, அதிரசம், லட்டு, மில்லட் லட்டு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறேங்க. பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. முக்கியமாக இந்த குருமாவை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி வணக்கம். See you. Bye. Take care. Thank you so much. Bye bye.